அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கொய்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு. மாஷா அல்லாஹ் நிறைய கிஃப்ட். அதாவது நேற்று ஒரு சிலர் சூஸ் பண்ணின கிஃப்டோடைய பெருமதி பார்த்திங்கன்னா 75 தினார்லேருந்து 85 தினார் வரைக்கும் பெருமதியாக இருந்துச்சு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எல்சிடி டிவியிலேருந்து, லேப்டாப்லேருந்து, கேமராவிலேருந்து, மொபைல் ஃபோன்லேருந்து, டேப்லேருந்து பலதுமே சூஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், அதே மாதிரி பெஸ்ட்டான இந்த கிஃப்ட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரீ, மொத்தமாகவே ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்கன்றது தான் இதில் உள்ள ஆச்சரியமே. அதே மாதிரி நேற்றைய தினம் இதை பற்றி வீடியோ போட்டதில் பார்வையாளர்கள் நிறைய பேர் அவங்களும் டவுன்லோட் பண்ணியிருந்தாங்க. பலருக்குமே இந்த சான்ஸ் கிடச்சிருக்குது. நிறைய பேர் அதை ஷேர் பண்ணாமல் இருக்கிறீங்க. தயவுசெய்து உங்களுக்கு 24 மணித்தியாலம் நேரம் இருக்குது. மறக்காமல் அதை ஷேர் பண்ணுங்கள். இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். வேறு எதுவுமே செய்கிறதில்ல, ஃப்ரீ கிஃப்ட்டு உங்களுக்கு வீட்டுக்கும் ஃப்ரீயாகவே கொண்டாந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் சூஸ் பண்ண எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணணும். இப்போ ஒரு அவங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக அவங்க இந்த மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்க. அப்போ அந்த டைமில் என்ன செய்யணும், நீங்களும் இன்னும் 10 பேருக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்றத அவங்களுக்கும் ப்ரொமோட் பண்ணணும். அவ்வளோதான் அவங்க எதிர்பார்க்குறது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கிஃப்ட்டுகளை சூஸ் பண்ணுங்கள். இந்த தேமோ அப்ளிகேஷனுக்கான ஃப்ரீ கிஃப்ட் லிங்க் என்னுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் டச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அந்த கமெண்ட்டை டச் பண்ணி தேமோவை டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த வாய்ப்புகளை நீங்களும் பெறுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். முதலாவதாக இதோடைய தினார் மதிப்பை பார்த்தாலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 949 ரூபாய் 37 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாய் 8 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கூகுள் ரேட்டை பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 955 ரூபாய் 78 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 283 ரூபாய் 35 உள்ளது. அடுத்தது அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு பார்த்தலாம். இலங்கைக்கு ஒரு தினார் மதிப்பு 953 ரூபாய் 20, இந்தியாவுக்கு ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாய் 13 உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கு 956 ரூபாய் வழங்குறாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கும் 282 ரூபாய் 14 வழங்கியிருக்கிறாங்க. புனித ரமதான் மாதத்தில் சஜில் எக்ஸ்சேஞ்ச் காலை 10 மணிலேருந்து 2:30 மதியம் வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறமா இரவு 7:30 நைட்டு 11:30 வரைக்கும் எக்ஸ்சேஞ்சுகள் இருப்பாங்க. நைட்டு 10 மணி 11 மணி வரைக்கும் பணம் அனுப்ப முடியும் ரமதான் மாதத்தில், ஞாபகம் வச்சுக்கோங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 952 ரூபாய் 10 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 50 உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 953 ரூபாய் 45, இந்தியாவுக்கு 282 ரூபாய் 15 வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாதாவது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டில் போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளை பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை சரியான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். குறிப்பாக அக்கௌண்ட் நம்பர், பேங்க்குடைய பேரெல்லாம் சரியாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபீல்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபீல்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் வரவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதிலையும் குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரையில் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அனுப்புகிறாங்க. 900 ஃபீல்ஸ் என்னும்போது உங்களுக்கே தெரியும் 350 ஃபீல்ஸ் சில எக்ஸ்சேஞ்சுகளை விட
கம்மியான ரேட் தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல்ஷஃபா இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்முல்லா, அல்முசைனி இன்னும் ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் பார்க்கும்போது 1.25 தினார் கட்டணமாக அறவிடுறாங்க. அதன் அடிப்படையில் இந்த எக்ஸ்சேஞ்சுகளில் 250 ஃபில்ஸ் உங்களுக்கு இதுலேயும் லாபம் தான் கிடைக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற உங்களுடைய பணத்தை அனுப்புங்க. அதே போல் எந்த எக்ஸ்சேஞ்சுகளில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க, மற்ற நண்பர்களும் தெரிந்து கொள்ளட்டும். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 467 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 44 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 246 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 622 ஃபேல்ஸ். மாஷா அல்லாஹ், மறுபடியும் தங்க விலை குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 800 ஃபீல்ஸால் குறைஞ்சிருக்குது. 27 தினாரில் இருந்தது இப்போ 26,246 வந்திருக்குது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில். தேவையா இது உங்களுக்கு? கடைசியில் கணவன் மனைவி 2 பேரையும் தொக்காக தூக்கிய குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் மற்றும் புலனாய்வுத்துறை. பார்க்கலாம் என்ன தகவல். அதே மாதிரி ட்ராக் வாகனம் ஓட்டக்கூடியவங்களுக்கு நேர அட்டவணை. அதே போல் 5வது ரிங் சாலை ஓப்பன் ஆகியது. விமானம் ஒன்று திடீரென தீப்பற்றியது, ஒரு சைடு என்ஜின். அதே போல் இதோ ஜென்ரல் டிபார்ட்மெண்ட், டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் நேரம் மாற்றப்பட்டது. மிஷ்ரஃப் பகுதியில் ஏற்பட்ட வீட்டு தீ, 7 பேர் படுகாயம். ரூட்டை விடுங்க, 5ஆம் நம்பருக்கு டிராஃபிக் கவலையே இல்லை. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். புனித ரமதான் மாதத்தின் 2வது நாளில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். நோன்பு ஆரம்பிக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா 4:54 ஃபஜர் சபகுக்கு. அதே மாதிரி முடிவடையும் நேரம் மகரிப்புக்குரிய அதானுடைய நேரம் 5:48 உள்ளது. வானியல் ஆய்வாளர் பெதர் அல் அமீரா செவ்வாய் முதல் அடுத்த வெள்ளி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். குறைந்த காற்றழுத்த அமைப்பின் விரிவாக்கத்தின் விளைவாக சில இடங்களில் மாறி மாறி காற்றும் அதே போல் இரவு நேரங்களில் மிதமான வானிலையும் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் வானியல் ஆய்வாளர் ஆதில் அல் சாதுன் ஈதுல் ஃபித்ர் மார்ச் 30ஆம் தேதி அன்று வானியல் கணக்கீடுகளின்படி நோன்பு 29 நாட்கள் ஆகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல் இரவு நேரங்களில் குளிருடைய தாக்கம் இனி வரும் நாட்கள்லையும் தொடர்ந்தும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடைசி சில ஏரியாக்களில் பார்த்திங்கன்னா 10 டிகிரி -10 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இப்போதைக்கு ஓரளவுக்கு பனி வந்து அதிகரித்து வருது. -10 டிகிரியிலேருந்து 5 டிகிரி வரைக்கும் அதிகரிச்சிருக்குது குளிருடைய தாக்கம் ஈரானில் தற்போது. அதே போல் ஃபேடெக்ஸ் கம்பெனியின் விமானம் ஒன்று திடீரென ஒரு சைடு என்ஜின் தீப்பிடித்ததால் நியூயார்க் விமான நிலையத்தில் எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணினதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. யாருக்கும் எந்த ஒரு உயிர் ஆபத்தும் இல்லை. ஆனால் தீப்பற்றி எறிகிற காட்சி பதிவாகியிருக்கு. அதே போல் தற்போதைய சூழலில் இந்தியா ஹிமாச்சல் பகுதிகளில் அதிகப்படியான மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்குது. அதிகப்படியான சேதமும் பதிவாகி இருக்குது. Roma Classic Hotel में அடுத்ததா மிக முக்கியமான தகவல் ட்ராக் ஓட்டுநர்களுக்கு. ட்ரக் ஓட்டுநர்களுக்கு முக்கியமான தகவல். காலை 8:30 முதல் 10:30 மணி வரைக்கும் கனரக வாகனங்கள்
வீதிகளில் செல்லக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12:30 முதல் மதியம் 12:30 முதல் 3:30 வரை எந்த ஒரு ட்ரக் வண்டியுமே வெளியில் ரோட்டில் வரக்கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது காலையில் 8:30லேருந்து 10:30, அதே மாதிரி மதியம் 12:30லேருந்து 3 மணி. இந்த டைம் ஷெடியூலை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓட்டுநர்களே, தயவு செய்து சிக்கிறாதீங்க. இதோ அடுத்ததாக மாமாவும் பாபாவும் பிடிபட்டிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கே தெரியும், ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். கணவன் மனைவியாக வந்து புருஷனும் பொண்டாட்டியுமா வந்து வண்டிகளை உடச்சி திருடிட்டு போகிற மாதிரி ஒரு வீடியோ காட்சி ஒன்று எங்காவது முத்தலா பகுதிகளில். ஆமாம், இதோ பிடிபட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 22 திருட்டு கேஸில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. பல வாகனங்களை இந்த மாதிரி திருடி ஸ்பேர்ஸுக்கு விற்றுருக்குறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம் ஓட்டுநர்களே. இப்போ ரீசெண்டாக இந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க நீங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாராக இருந்தாலும் சரி தப்பு பண்ணி தான் இந்த மாதிரி ஃபோட்டோவை போட்டு மானத்தை வாங்கிடுவாங்க. அதால் தயவு செய்து ரொம்ப கவனமாக நடந்துக்கோங்க, தப்புகளை பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. புனித ரமதான் மாதத்தில் அதிகாரப்பூர்வ வேலை நேரத்தை அறிவித்துள்ளது த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட். கவர்னரேட்டுகளில் உரிமம் வழங்கும் துறைகள், அதாவது லைசன்ஸ் ரினியூவல் பண்ணி எடுக்கக்கூடிய துறைகள் பார்த்திங்கன்னா காலை 10 மணி முதல் 4 மணி வரைக்கும் சேவையில் இருக்கும். பொது போக்குவரத்து நிர்வாகம் பார்த்திங்கன்னா காலை 10 மணிலேருந்து மதியம் 2:30 மணி வரைக்கும் இருக்கும். அதே போல் ஆய்வுத்துறைகள், கவர்னரேட்டுகளில் உள்ள ஆய்வுத்துறைகள், தொழில்நுட்ப ஆய்வுத்துறைகள் காலையில் 10 மணிலேருந்து மதியம் பின்னேரம் 4 மணி வரைக்கும் இருக்கும். அதே போல் நிறுவனங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆய்வு நிறுவனங்கள் காலை 10 மணிலேருந்து மதியம் 4 மணி வரைக்கும். அதே போல தான் கவர்னரேட்டுகளில் உள்ள ஓட்டுநர் கல்வி தேர்வு துறைகள், ட்ரையல் காட்டுறதுக்காக நீங்கள் போகிறீங்களா இருந்தால் காலை 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் உள்ளதான் இந்த சேவை இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுடைய வேலை நேரமே இது. அதே மாதிரி ஒரு போலீஸ்மேன் உடனடியாக தடுத்து நிறுத்திருக்கிறார். நேற்றைய தினம் ஒரு நபர் வந்து திடீர்னு சடனாக உள்ள ராங் சைடில் போய் என்ட்ராக பார்த்துருக்கிறாரு. அது ஹைவேலேருந்து எக்ஸிட் ஆகக்கூடிய ரோடு. நல்ல வேலை அவர் நிறுத்தலைன்னா விபத்துக்குள்ளாயிருக்கும் இந்த வாகனம். ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி. 5வது ரிங் சாலை ஷேக் சாயித் பின் தைர் ஹாமிஸ், உண்மையிலே ரொம்ப நாளாகவே டென்ஷன் கொடுத்து கொடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்த ரோடு தைர் ஹாமிஸ் 5வது ரிங் சாலை. மாஷா அல்லாஹ் தற்போது சுர்ரா குர்துபா ஜுனூப் சுர்ராக்கு நடுவில் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த பேஸ்மெண்ட் ரோடு ஓப்பன் பண்ணிட்டாங்க. பாலத்துக்கு அடியிலேயே போகலாம். هذه السرة وهذا جنوب السرة وهذا مسجد بلال وهذا المفروض النفق اليوم فاتحين كاه ما شاء الله. هذا الدار الخامس وافتحوا النفق 3 سنين أو 4 سنين من أيام كورونا، قبل كورونا. وأخيرا ونقول حق الحكومة جزاكم الله خير ولوزارة الأشغال كثر الله خيركم. هذا راح يخفف وايد من الزحمة وايد.
وهذا النفق فتح اليوم السبت 1 مارس 2025 1 رمضان، ومبارك عليكم الشهر. وطلعنا من النفق بعد 4-5 سنين. كثر خيركم يا حكومة. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளாகவே பெரிய தலைவலியாக இருந்தது இந்த 5வது ரிங் ரோட்டில் இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட் பாலம். அல்ஹம்துலில்லாஹ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக மிஷரஃப் பகுதிகளில் ஒரு வீட்டில் திடீர் தீ விபத்து. இந்த தீ விபத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நோன்பு மாதம் தயவு செய்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ரொம்ப கவனம். கிச்சனில் வேலை பார்க்கக்கூடியவங்க குறிப்பாக அதிகமாக ஃபயர் வச்சு பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு பாத்திரத்தை நீங்கள் ஒரு பாத்திரத்தை வச்சு ஏதாவது சமைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அல்ல சூடு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் பாத்திரத்தை உடனே தூக்குறீங்க. ஆனால் முதல்ல என்ன செய்யணும், நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை தூக்குங்க. ஏன்னா ஒரு சில நேரங்களில் மேலே இருக்கிற அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனுக்குரிய அந்த லொக்கேஷனில் ஆயில் சில நேரங்களில் அதிகமாக படிஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் அடுப்புலேருந்து சட்டியை தூக்குறீங்க, அடுப்பு அப்படியோ கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னும் போது அந்த நெருப்பு தணல் மேலே போகும்போது அந்த அனலுக்கு மேலே தீப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் தயவு செய்து எப்போவுமே அந்த சட்டியை பாத்திரத்தை நீங்கள் தூக்குறதுக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணுங்க. அது முக்கியம். ஏன்னா அந்த மேலேருந்து காற்று இழுக்கும்போது அங்கே ஆயில் உடைய தன்மை அதிகமாக இருக்கும்போது உடனே தீப்பற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. நிறைய தீ விபத்துகள் இதால் தான் நடக்கிறது. அதால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நோன்பு மாதங்களில் அதிகமாகவே அடுப்புகள் பாவிக்கிறதால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்க.